Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல எப்படி வந்து நான் என்னோட தரி டிசைனர் ஸ்டுடியோ பிசினஸ் வந்து சாரி பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இன்ஸ்டாகிராம்ல அப்படின்றத பத்தி தான் என்னோட ஜர்னி பத்தி சோ இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து என்னோட ரியல் ஜர்னி. நான் வந்து ரொம்ப பிகைனர் லெவல் தான், ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் கூட நம்ம வந்து பெருசா என்ன வந்து கோ த்ரூ பண்ணுவோம், என்ன ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணோம் அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. பிகைனர் லெவலில் இருக்கிறவங்க தான் வந்து ஒட்டி தீப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஜேர்னியை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸே சுத்தமாக இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா யாரும் சாரி பிஸ்னஸ் ஓனர்ஸ் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக நான் தான் வந்து சாரி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எங்கள் ஃபேமிலியில் அப்படின்னு பார்த்தா. நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, அப்படி இல்லைனா சைட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டினியூவாக எண்டு வரைக்கும் பாருங்கள். பிஃபோர் ஸ்டார்டிங் எனக்கு இந்த பிஸ்னஸ் மேலே எப்படி ஒரு பர்டிகுலராக க்ரேஸ் வந்துச்சு அப்படின்னா, யாருக்கு தான் ட்ரெஸ் பிடிக்காது? ஸோ எல்லாருக்குமே ட்ரெஸ் பிடிக்கும்ல, அந்த மாதிரி தான் எனக்கும் ட்ரெஸ் பிடிக்கும். ஸோ அது மேலே ஒரு க்ரேஸ் இருந்துச்சு எனக்கு. சாரியில் இல்லை பர்டிகுலர்லி, பட் குர்தா செட்ஸ் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரிலாம் எனக்கு பயங்கர க்ரேஸ் இருந்துச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா, ஓகே சாரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு பொட்டிக் வைக்கணும், லைக் மீன்ஸ்லாம் கூட வரும்ல, பொட்டிக் ஓனர் ஆகணும் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. ஸோ அதுதான் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்துச்சு. இந்த பிஸ்னஸ் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், ஹவ் இட் ஸ்டார்டட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிஸ்னஸ் வந்து நான் பெரிய இதில் ஆரம்பிக்கல, ஸ்மால் ஸ்கேலில் தான் நான் ஆரம்பித்தது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணலை. லைக் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 பர்சன்ஸ் வந்து என் கூட இருக்காங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப் ப்ளஸ் என்னோட இதெல்லாமே போட்டு தான் நாங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஆக்சுவலி பெருசாக நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல இந்த பிஸ்னஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கொஞ்சம் சேவிங்ஸ் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் எங்கே சோர்ஸ் பண்ணுறது இதெல்லாமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு எங்களுக்கு. எப்படி சோர்ஸ் பண்ணுறது, லைக் யார்கிட்ட போய் கேட்கணும், இதெல்லாமே எங்களுக்கு. ஸோ இதெல்லாமே நாங்கள் சர்ச் பண்ணி ஃபைனலாக சோர்சிங் வந்து இன்னமும் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் ஃபைனலி எங்களுக்கு ஒரு 2 to 3 சோர்சிங் லைக் யார் பண்ணுறாங்க கரெக்டாக, லைக் கம்மியான ப்ரைஸில் அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிறது, சோர்சிங் பண்ணுறது. ஓகேவா? எங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபீலிங் அப்படின்றது வந்து ரொம்ப காமெடியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது நாங்கள் ஒரு குரூப் வச்சுருக்கோம், வாட்ஸ்அப் குரூப். அதில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் என்னோட சொன்னல நாங்கள் ஒரு 3 பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் இருக்கோம். என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு பிங் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி யாரோ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணுங்க அப்படின்னும் போது நான் யாரா அது, நம்மளுக்கு எங்களுக்கு ரொம்ப கம்மியான ஒரு ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க, எப்படி யார் வந்து இது பண்ணா, லைக் யார் வந்து அதுக்குள்ளே எங்களை ட்ரஸ்ட் பண்ணி. ஸோ ட்ரஸ்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லை ஆர்டர் பண்ணுறதுக்கு. அதுவும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ஆன்லைன் லைக் ஜிபே பண்ணுறது அந்த மாதிரி தான், லைக் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அது எப்படி ட்ரஸ்ட் பண்ணி ஒருத்தவங்க வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் அட்லீஸ்ட் விசாரிக்கிறாங்க, அதுக்காக ஒரு இது வேணும்ல. ஸோ அப்படின்னு போய் பார்த்தா என்னோட ரிலேட்டிவ். ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்லும் போது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் நான் வந்து யார்கிட்டையும் போய் கேட்கல, இந்த மாதிரி வாங்கிக்கோங்க அந்த மாதிரிலாம் அப்படிலாம் கேட்கல. அவங்கள தான் வந்து பிங்க் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் அவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நாங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. ஓகே, ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து எங்களுக்கு ஆர்டர்ஸ் போகல. நாங்கள் ஒரு 20 பீசஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் பீசஸ் தான் போச்சு. ஸோ அதெல்லாமே ஒரு ஸ்ட்ரகிள் தான். பட் இனிஷியலாக நீங்கள் இதெல்லாம் ஸ்ட்ரகிளாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இது பண்ண முடியாது. பாப்அப் ஸ்டால் போடுங்க, அதே மாதிரி யாராவது அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளெல்லாம் வந்து ஸ்டால் போடுவாங்கள்ல, ஸோ அவங்கள்ட்டெல்லாம் பேசுங்க. ஈவெண்ட்ஸ் நடத்துகிறவங்கள்ட்டெல்லாம் போய் கேளுங்க, ஸ்டால்ஸ் போடலாமா, கம்மி ப்ரைஸில் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். உங்களோட ஸ்ட்ரகிள்ஸை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு இதெல்லாம் தான் வழிவகுக்கும். ஓகே, இன்னொன்று வந்து நான் ஃபேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ப்ளஸ் ஒர்க் பேலன்ஸ் அப்படின்னா எனக்கு இது வந்து நான் சைட் பிஸ்னஸாக தான் பண்ணிட்டு இருக்கேன். மெயின் வந்து நான் வேற ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. என்னோட பையனை பார்க்குறது, அதுக்கப்புறம் ஃபேமிலி இது ஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாமே நீங்கள் போஸ்ட் போடுறது, இதெல்லாமே கன்சிஸ்டன்சியாக இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக ஃபீல் ஆகும். பட் அதுக்கப்புறம் போக போக நீங்கள் வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரௌடாக ஃபீல் ஆகுவீங்க. ஸோ அந்த ஃபீல்காக தான் நாங்கள் வந்து இப்போ உழைச்சிட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சது. இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக வந்து நான் இப்போ தான் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் புதுசாக. ஸோ நிறைய இருக்குது நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், இன்னமும் நான் கற்றுக்கணும். இதெல்லாம் பார்க்க தான் எனக்கு தெரியும் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பர்ஃபெக்ட் டைமுக்கு வந்து வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு இப்போ பண்ணணும்னு தோணுதா, இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அது ஸ்மால் ஸ்கேலாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் செகண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸ்மால் ஸ்கேலாக இருந்தாலுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமரோட ட்ரஸ்ட் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதை வந்து எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களோட போஸ்ட்டு அந்த மாதிரிலாம் போடுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரிலாம் நீங்கள் ரீல்ஸ் பண்ணலாம். அப்படிலாம் யாராவது ரீல்ஸ் பண்ணுறவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் லைக் போஸ்ட் போட வைக்கலாம் உங்களால் முடியல அப்படின்னா. ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி. ஸோ அதுதான் வந்து கீ இதுவே. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த கீ அப்படின்றது வந்து உண்மையான ஒரு விஷயம் எல்லாத்துலேயுமே. ஓகேவா? ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து சேல் ஆகும். லாஸ்ட் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா வந்து நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்கணும். நம்மளால சேல் பண்ண முடியும். இப்போ எப்படின்னா நாங்கள் ஒரு 3 பேர் இருக்கோம் அப்படின்னா பாசிட்டிவாக தான் நாங்கள் நினைக்கிறோமே தவிர நெகட்டிவாக போக மாட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் எங்களோட இது வந்து இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா வாங்கிக்கிட்டோம். ஓகேவா? நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டபனாக இருக்காதீங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து இவங்களோட இந்த கஸ்டமர் தான் பிடிப்பேன். லைக் வெளியில் உள்ளவங்க யாராவது ஒருத்தவங்க தான். ஐ அக்ரி. ஏன்னா வெளியில் உள்ள கஸ்டமர் தான் நம்மளுக்கு எப்பொழுதுமே இருக்கிற கஸ்டமர். நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. எப்பயாவது வாங்குவாங்க அந்த மாதிரி தான். பட் வாங்குறாங்களா? ஓகே, உங்களை நம்பி ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் ஆகணும். ஓகேவா? ஸோ அதுவுமே இருக்குதுல. நானுமே ஒரு பிகினர் லெவலில் தான் இருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு க்ரோத் வந்து ஸ்லோவாக தான் ஆகும். ஸோ அதுக்கு பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணணும். லக்கு வந்து என்னோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடையாது. லக்கு நான் வந்து உழைச்சாதான் எனக்கு வந்து அது ப்ராஃபிட் ஆகும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. ரீல்ஸ் போடுங்க, போஸ்ட் போடுங்க. லைக் உங்களால் எப்பப்பெல்லாம் முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்துக்கோங்க உங்களோட பேஜை. ஸோ பேஜ் ஸ்டார்ட் பண்ணி இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நான் வந்து சொல்லுவேன். ஒரு பிகினராக இருந்து நீங்கள் யோசிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. லைக் ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலில். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா வேறு ஏதாவது ஸ்மால் பிஸ்னஸ் கான்டென்ட் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.